எனக்கு 2 விஷயம் தோணுது. 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு எனக்கு சொல்லப்போனா. ஒண்ணு என்னன்னா, ரொம்ப பெரிய சூப்பரான ஒரு விஷயத்த காமிச்சதுக்கு அப்புறம் என்னதான் நல்ல விஷயம் காட்டினாலும், நம்ம அதோடயே கம்பேர் பண்ணி அத விட இது பெருசா இல்ல, அத விட இது பெருசா இல்லன்னு சொல்லிட்டே தான் இருப்போம். ஒன்ஸ் நம்மள ஒரு ஒரு ஹைக் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா, திருப்பி அதுக்கு எடுத்துட்டு போக முடியாது. இட் வில் எய்தர் டேக் டைம் ஆர் இட் வில் நெவர் ஹேப்பன். அவங்களோட கிரியேட்டிவ் ப்ராசஸ் அவங்க அந்த சொதப்புனது பர்சன்ட்ல என்னன்னா மட்டும் தான் இருக்க முடியும். எட்டர்னல்ஸ்னு ஒரு கான்செப்ட் அது எது கொண்டு வந்தாங்கன்னு தெரியல அந்த மூவி. ஷாங்சின் மூவி கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு இல்ல இல்ல அவங்க ஃபியூச்சருக்கு அது எங்க ட்ராக் வைக்கதான்னு பார்த்தா ஃபியூச்சருக்கு எங்கேயுமே இல்ல. அவங்க அடுத்த பிளான்ஸ் என்னன்னு கூட இருக்கு, பார்ட் 2 இருக்கா இல்லையான்னு. ஏன்னா அவங்க முன்னாடி வச்ச ஃபேஸ் தானோஸ் வச்சது எப்போ அவங்க வச்சிருப்பாங்க. இது அவெஞ்சர்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்லயே லாஸ்ட்ல எண்ட்ல தானோஸ் வருவான். அப்போ ஆரம்பிச்சு இட் வாஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 7-8 மூவிஸ். இப்ப நான் எது பேசினாலும் முட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆடியன்ஸ். அதனால நான் பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிறேன். ஆனா இப்போ நீங்க இந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க பண்ணதுல எதுவுமே வந்து பிரயோஜனம். ஏன்னா they went through a lot of problems. ஒண்ணு வந்து ப்ராப்பரா ஏன்னா அவங்க they closed off 2 iconic characters. திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அடுத்தது என்ன பிக் திங் ஆஃப்டர் தானோஸ் காங்கன்னு சொல்லி ஒரு கேரக்டர் வச்சு பண்ணணும்னு பார்த்தாங்க. அண்ட் he got involved in sexual harassment assault இதுல மாட்டினால பேட் பப்ளிசிட்டினால they have to do away with it. அதனால புதுசா மாத்தி இப்போ அது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இம்மிடியட்டா ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரணும். அதை என்ன பண்ணாங்க, அப்படியே அயன்மேன் கேரக்டர் ராபர்ட் டவுனியை ஆர்டிஜே கொண்டு வந்து டாக்டர் டூம் கேரக்டருக்கு வச்சிருக்காங்க. அது இவ்வளவு ஒரு பிக் ஈவென்ட் மூவிக்கு ஆனா இட்ஸ் ஆல்ரெடி 2 years from now. ஆனா தானோஸ்க்கு அவங்க கொடுத்த பில்டப் வாஸ் ஃபார் க்ளோஸ் டு 10 years பில்டப் கொடுத்து தானோஸை ரிவீல் பண்ணுவாங்க. பட் ஆனா இதுல பாத்தீங்கன்னா டாக்டர் டூம் இஸ் ஈக்குவலி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் பவர்ஃபுல் ரோல். அண்ட் டாக்டர் டூம் சச் தட் மல்டிவர்ஸ்ல எ ஸ்கில்ட் அயன்மேன், எ ஸ்கில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், எ ஸ்கில் தானோஸ் எல்லா பெரிய தலைங்களும் கொன்ற ஆளு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எந்த பேருமே வராம ஸ்ட்ரெயிட்டா another 2 years or 3 years we are going into that character arc. There's no story building at all. அவங்க இன்ஃபினிட்டி வார்ல இருந்து இப்ப வரைக்கும் பண்ணது எல்லாமே வேஸ்டா போச்சு. ஆண்ட்மேன் வேஸ்டா போச்சு. ஆண்ட்மேன் வாட் எவர் தே டிட் கேங் வச்சு பண்ண ஸ்டோரி லைன் வாஸ் கான் டு வேஸ்ட். அண்ட் லோகி சீரிஸ்மே கேங் வச்சு தான் ட்ரை பண்ணாங்க. தட் இஸ் ஆல்சோ கான் நவ் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் கேஸ் அண்ட் ஒன் இஷ்யூ. அவங்களோட ஒரு லாஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸோட அவங்களோட எஃபர்ட்ஸ் வீணா போச்சு. ஆர்டிஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். யா தே குட் ஹவ் ரீப்ளேஸ். எனக்கு புரியாது என்னன்னா, if you have a problem with the artist's personal things, why should the artistic work should get affected? எனக்கு தெரியல. அந்த கேன்சல் அவுட் பண்ற இது எனக்கு புரியல. அதனால ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு என்ன கெட்ட பேருன்னு புரியல. இப்போ நம்ம இது எப்படி இருக்குன்னா, மீட்டுன்னு ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வரவும் போறோம் மாட்டின்னு இருக்கான். இதேதான் டிசில ப்ராப்ளம் ஆச்சு, ஃபிளாஷ் கேரக்டருக்கு இஷ்யூ ஆச்சு. அண்ட் அகெயின் மார்வல் சேம் கைண்ட் ஆஃப் an issue has come in. இது வந்து திஸ் ஜஸ்ட் ரூனிங் த. நான் அவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஐடியாவை விஷன் பண்ணி ஒன்று வச்சிருப்பாங்க பிளான். எவனாவது ஒருத்தன் போய் ஏதாவது தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டானா ஐடியாவே கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆயிடுது. ரீசன் வாஸ் பிகாஸ் ஆஃப் தி டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ்னாலதான் பைரேட்ஸோட இதுவே இது பண்ணாங்க, அவங்க கேன்சல் பண்ணாங்க அவங்க. பட் ஒன்ஸ் நவ் இஃப் இட்ஸ் ஆல் சார்ட்டட், அவரை வந்து இது குவிட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தேர் ஆஸ்கிங் டு கம் பேக் டு ரிட்டர்ன் டு பைரேட்ஸ் சீரிஸ். இப்போ பைரேட்ஸ் எடுத்தீங்கன்னா கூட அது எந்த அளவுக்கு இதுவா இருக்கும் தெரியல. சிலதான் யூ நாட் சப்போஸ் டு ஸ்டாப், சிலது போற இதுல அப்படியே விடணும். நல்ல பிரான்ச்சைஸ கூட எடுத்துடுறாங்க இவங்க பண்ற இதுல. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, முன்னாடி ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருந்ததுல, அப்ப அவங்க அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணாங்க. இப்ப அந்த ஜேர்னி முடிஞ்சிச்சு, அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட் ஆயிடுது, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆயிடுது. திருப்பி அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ற மாதிரி தான் அவங்க அடுத்தடுத்து பாக்குறாங்களே தவிர இன்னொரு ஜேர்னிக்கு அவங்க ரெடியா இல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நானே ரெடியா இல்ல, நான் வச்சு சொல்றேன். இன்னும் ஒரு 10 வருஷம் நான் ஒரு ஸ்டோரியை ஃபாலோ பண்ணுவேன்னா நானே பண்ண மாட்டேன். அந்த செகண்ட் பார்ட் சொல்ல வரேன், அது ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். மட்டும் தான் எனக்கு அவ்வளவு இதுவும் பிடிக்காது. தார் தி ராக்னராக் தவிர ஃபர்ஸ்ட் ரெண்டு எனக்கு பிடிக்காது. ஆனா கேப்டன் அமெரிக்காவோட ட்ரிலஜியுமே சூப்பரா இருக்கும், அயன்மேனோட ட்ரிலஜியுமே சூப்பரா இருக்கும். ரெண்டுமே 6 படம் ஸ்ட்ரைட்டா கொண்டு போவோம், சூப்பரா அதை எடுத்துன்னு போவோம், டு த அவெஞ்சர்ஸ்க்கு லீட் எடுத்துன்னு போவாங்க. பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அவெஞ்சர்ஸ் 4 லான்ச் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 2026 and 27 பேக் டு பேக்.
யார் இங்க அவெஞ்சர்ல சண்டை போட போறாங்கன்னு ஆகல. ஏன்னா அப்போ அவெஞ்சர்ஸ் மூவிக்கு ஒரு மூவில என் கிரெடிட்ஸ்ல வேற ஒரு கேரக்டரோட ரிலேட்டட் தான் வைப்பாங்க. தானோஸ்க்கு ரிலேட்டடா இன்னொரு கேரக்டர் வைப்பாங்க. சோ தட் தி நெக்ஸ்ட் மூவி அந்த மூவிக்கு இது லீடா வைப்பாங்க. பட் ஆனா we are just 2 years away from next Avengers. கேப்டன் அமெரிக்கா இப்ப ரீப்ளேஸ் பண்ணிருக்கான் அந்த பர்சன் பேர் என்ன சாம் வில்சன். அவனை வச்சு இன்னும் மூவியே வரல. ஒரு சீரீஸ் வந்தது ஒரு 3 years முன்னாடி. அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனானே தெரியல. இப்ப அந்த மூவி வரணும். அண்ட் இப்ப யார் அவெஞ்சர்ஸ்ல இருப்பாங்கன்னு தெரியல. ஸ்பைடர் மேனா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இஸ் கன்ஃபார்ம், ஸ்பைடர் மேன் இஸ் கன்ஃபார்ம். ஆனா அதை தாண்டி வேற என்ன கேரக்டர்ஸ் இருக்க போறாங்க. பட் they are facing off against one of the major villains. எனக்கு என்னவோ they are going to bring do a reshuffle பண்ணி மார்வல் அகைன் என்ன பண்ணுவாங்கன்னா அயன் மேனா வேற வேரியன்ட் ஆஃப் கோயிங் ஆன். ஏன்னா இதே மாதிரி தான் ஹென்ரி கால் சொல்லி நான் புல்வரனுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அயன்மேன் கேரக்டர் டாம் க்ரூஸ் வாஸ் இன் டாக்ஸ் ஃபார் a long time ஆக்சுவலி. அந்த இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல இலுமினாட்டி குரூப் வர டைம்ல அயன்மேன் வேரியன்ட் இவர் தான் பண்றதா இருந்தது. தேவர் டெஸ்ட் லுக்ஸ் ஆல்சோ ஷூட் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரி கொண்டு வந்து கேப்டன் அமெரிக்கா திருப்பி கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு எப்படின்னு தெரியல. பட் சீரியஸ்லி டோன்ட் நோ வாட் இஸ் இன் ஸ்டோர் ஃபார் தம் இந்த நெக்ஸ்ட் 2 years டவுன் த லைன். இந்த அவெஞ்சர்ஸ்க்கு எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல லீடு. அண்ட் these are like landmark movies what they do. ஷான்சி நல்லா முடிச்சிருப்பான். அது ஒரு நல்ல கேரக்டர் கொண்டு வந்துடலாம். செகண்ட் அந்த ஆக்டர்ஸ்க்கே தெரியல வெதர் செகண்ட் பார்ட் இஸ் இன் பைப்லைன் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாம இருக்காங்க. ஒரு அன்சர்டனா இருக்கு அவங்களோட ஃபியூச்சர் அவங்க அந்த மூவிக்கு. அதேதான் எடுத்துக்கிட்டோம்னா மூன் நைட் நல்லாவே ஓடிச்சு. அந்த சீரீஸுமே நல்லா கிளிக் ஆச்சு. ஆனா மூன் நைட்டோட பார்ட் 2 இருக்கான்னு கூட தெரியல. இட்ஸ் கான் இது ப்ரொடக்ஷன்ல போல. அது வாண்டா விஷன் சீசன் 2 அனௌன்ஸே ஆகல இன்னும். அவங்க அது ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ப்ரீ ப்ரொடக்ஷன் கூட இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அது வந்தே ஆயிடுச்சு ஒரு நாள் அந்த சீரீஸ் வந்து. இப்ப அந்த கேப்டன் வின்டர் சோல்ஜர் அதெல்லாம் என்ன கேரக்டரா மாறப்போகுதுன்னு கூட தெரியல. ஆனா அது மூவி வந்து நெக்ஸ்ட் இயர்க்கு ரிலீஸ்க்கு இருக்கு அந்த மூவி. அண்ட் தட் மூவி இஸ் இன் மேக்கிங் ஃபார் தி லாஸ்ட் 2 years. அது என்ன ஆர்க்ல வருதுன்னு தெரியல. அது எப்படின்னா பிளாக் பேந்தர் அகைன் தி ஆக்டர் பாஸ்ட் அவே. இட் வாஸ் ஆல் அவங்களுக்கு என்னன்னா அவங்க நெக்ஸ்ட் பிளாக் பேந்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அவெஞ்சர்ஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்க்கு ஒரு 1 year 1.5 years they thought once this people are done main OG Avengers group முடிஞ்சதுன்னா அடுத்த அவெஞ்சர்ஸ்ல பிளாக் பேந்தர், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், ஸ்பைடர்மேன் வச்சு போகணும்னு பார்த்தாங்க. பட் பாதி கேரக்டர்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் சம் இஷ்யூ போயிடுச்சு எல்லாமே. ஸ்டாருக்கான அவங்க இன்னும் க்ளோஷர் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அந்த கேரக்டருக்கு. அந்த கேரக்டருக்கு இன்னும் இருக்கு லைஃப் ஆக்சுவலி. ஏன்னா அவங்க லவ் அண்ட் தண்டருக்கு அப்புறம் இருக்காங்க. இந்த ஷீயல்க்குலாம் ஒரு சீரிஸ்னு சொல்லி அதெல்லாம் வர கொண்டு வந்தானுங்க. என்னோட ஃபேவரட் 2 ப்ராடஜிஸ் இருக்காங்க. ஒன்னு லேடி ஹாக், இன்னொன்னு வந்து பிளாக் விடோ. அவங்க சிஸ்டர். ஆமா. அது எல்லாரும் பிளாக் விடோ அந்த படத்துல அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் அசாசின்ஸ்க்கு நேம் தான். இப்போ ஆக்சுவலி இன்னும் ரெட் அல்கர் நானு லான்ச் சரியான ப்ராடஜி. லேடி ஹாக் நான் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். அவங்களும் சரியான ப்ராடஜி. ரெண்டுமே நல்லா எடுத்துட்டாங்க. வந்து ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. லோக்கி நல்லா எடுத்துட்டு போனாங்க. மூன் நைட் நல்லா எடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலா எனக்கு இட்டர்னல்ஸ் கூட பிடிச்சிருந்ததுங்க. உண்மையிலே அது வந்து எந்த அளவுக்கு ஒரு செலஸ்டியல் பீயிங் நம்ம இமேஜினே பண்ண முடியாது. அன்ஃபேந்தமபிள் லெவல்ல ஜஸ்ட் ஒரு செலஸ்டியல் பீயிங் உருவாகணும்ன்றதுக்காக ஒரு உலகத்தையே வேணும்ட்டே ஓவர் பாப்புலேட் பண்ணி அழிச்சு அந்த எனர்ஜி எல்லாம் சப்போர்ட் பண்றது தட்ஸ் ரியலி சிக். எனக்கு அந்த படமும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதுல ஒரே ஒரு விஷயம்னால ஏத்துக்க முடியாது. அவன் சூரியன்ல போய் எரிஞ்சு செத்து போனதுதான். அது மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்கிரீன் பிளே லாகிங்கா தான் இருந்தது. ஆக்சுவலா நல்ல கதை. அவங்க இன்னும் அந்த ஸ்டோரிய கொஞ்சம் க்ரூம் பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல இது கொடுத்திருந்தாங்கன்னா அந்த படம் பெரிய ஹிட்டா வந்திருக்கலாம். there is always scope for improvement in that project. ஆனா அந்த ஸ்டோரி எடுத்தது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அத வச்சு அவங்க அடுத்தடுத்து ஃபார்வர்டா போயிருக்கலாம். எனக்கு அந்த இதுவும் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் கன்வின்சிங்கான ரைட்டர்ஸும் டைரக்டர்ஸும் மாட்டல அவங்களுக்கு. எனக்கு லோக்கியே சீசன் 2 பிடிக்கல. பட் இருந்தாலும் டாம் பார்க்க ஹாப்பியா இருந்தது. அவருக்குன்னு ஒரு ஆர்க் கொடுத்திருக்காங்க. என்னதான் எனக்கு மேக்கிங், ஸ்கிரீன் பிளே எந்த கேரக்டர்ஸும் பெருசா பிடிக்கலனாலும் ஃப்ரம் வேர் டு வேர்னு அந்த ஜேர்னி இருக்குல்ல, ஒரு கொஞ்சம் மேக்ரோஸ்கோபிக்கா பாக்குறப்ப அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவரு அத்தனை
டைம் லைன்ஸ ஹோல்ட் பண்ணிட்டு மல்டிவர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணுன்றதுக்காக அவரோட பர்சனல் இதையும் தாண்டி அவரு வரார்ல. காட் ஆஃப் மிஸ்chiefல இருந்து அந்த அளவுக்கு அந்த ஒரு இது இருந்துச்சு இல்லையா? என்னதான் எனக்கு அந்த ஃபைனல் சீனோட விஷுவல்ஸ் புடிக்கல. சத்தியமா எனக்கு புடிக்கலங்க. ஏன்னு தெரியல. எனக்கு புடிக்கல. எனக்கு கூஸ் பம்ப்ஸா இல்ல. பட் த மொமெண்ட் ஹி சாட் ஆன் இட் அது வேற லெவல்ல இருந்தது. எனக்கு அத தவிர மித்தம் அவங்க பண்ண எந்த இதுவுமே எனக்கு மிஸ் மார்வெல் யாருக்கும் புடிக்கல. மார்வெல்ஸ்ன்னு படம் வந்ததே அதுவும் புடிக்கல. ஷீ ஹல்க்லாம் ஏன் எடுத்தாங்கன்னே தெரியல.